சென்னையிலேருந்து வரோம், செங்கல்பட்டு போகிறோம். காலையில் செங்கல்பட்டுலேருந்து பீச்சுக்கு வந்திருந்தோம். நல்லா இருக்குது சார் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹாட்டுக்கு நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்கிறது நல்லா இருக்குது சார். இந்த ட்ரெயின் ஓகே நல்லா தான் இருக்குது, ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. லோக்கல் ட்ரெயினுக்கு வந்து நம்மளுக்கு அதை போகிறது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். பட் மோரோவர் இதில் அந்த மாதிரி ஒரு ஜெர்க்கோ அந்த மாதிரி எதுவுமே தெரியல. கம்ஃபர்டபுளாக இருக்குது, போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை சார். மோரோவர் இங்கே சிசிடிவி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்குது. ஆர்பிஎஃப் போகிறாங்க வராங்க அதெல்லாம் பார்த்தோம். மேபி இது ஃபர்ஸ்ட் டேன்றதால இப்படி இருக்கா இல்லை கண்டினியூ ஆகுமான்றது தெரியாது. கண்டினியூ ஆச்சுன்னா நல்லது தான், லேடிஸ்க்கு நல்லது தான். கம்ஃபர்டபிலிட்டி தான் நம்மளுக்கு இருக்கே தவிர, ஏன்னா இந்த ஹாட்டில் நம்ம போகிறத விட இதில் போகிறது அந்த கம்ஃபர்டபுள் இருக்குது, அவ்வளோதான் சார். அப்புறம் இன்னொன்று இதில் இந்த ஸ்டீலுக்கு பதில் குஷன் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் சார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டே வந்து சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டுக்கு 90 rupees தான் நார்மல் லோக்கல்லையே. ஸோ இதில் 105 rupees ஓகே தானே சார். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகும்போது அதில் 90 rupees கொடுத்துட்டு போகிறவங்க 15 rupees தானே எக்ஸ்ட்ரா. ஸோ அது யோசிச்சாங்கன்னா ஓகே தானே அவங்களுக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதான் இந்த ட்ரெயின் தான் நல்லா இருக்கு. ஏசி காற்று நல்லா இருக்கு. உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் இஎம்இல செகண்ட் ஏசி ட்ரெயின் மும்பைக்கு அடுத்தது. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த விஷயம் ஆஸ் ஏ ட்ரெயின் ஃபேனாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவே ஆக்சுவலாக February 1st வீக் அப்படி இப்படின்னு சொல்லி ஜனவரி சொல்லி இப்போ தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரேட் வைஸுமே வந்து ஓரளவுக்கு ஓகே தான். நம்ம நார்மல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விட கொஞ்சம் ஒரு மடங்கு அதிகமாக இருக்குது. பட் மேபி அவங்க சீட் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். உண்மையிலேயே நல்லா இருக்குது ட்ரெயின். புஷ் அண்ட் புல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ட்ரெயினுமே நல்லா இருக்குது. ஸோ பீப்புள்ஸ் எல்லாருமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஸ் இன்னும் போக போக நிறைய ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் பார்த்துருந்தேன். இப்போ இந்த டைம் நம்ம கிராஸ் பண்ணுற இந்த பார்க் ஸ்டேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்வ்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த விண்டோ வியூனா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம அதுமாதிரி ரைனி சீசன்லாம் நம்ம விண்டோ இந்த மாதிரி போகும்போது நல்லா இருக்கும். ஸோ லோக்கல் ட்ரெயினில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கணுங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். நார்மல் விண்டோ வைக்காமல் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. ஒரு வந்தே பாரத்தில் போகிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லோக்கல் ட்ரெயினில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குது. புதுசாக அந்த கேமராஸ், அதுக்கப்புறம் இந்த டோர் சென்சார்ஸ், கண்டிப்பாக ஏசினா டோர் இருக்கணும். இந்த கேமரா அதெல்லாம் நிறைய இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஸ்டம் இன்பில்ட் லோகோ பைலட் சிஸ்டம்லேருந்து எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னு இருக்காங்க. அதோட இந்த ட்ரெயினில் புஷ்புல் நிறையா இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இது மோர் எஃபிஷியன்ட்னு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினோட கம்பேர் போது இன்னும் ஒரு 10-15 minutes ஃபாஸ்டராக இந்த ட்ரெயின் இருக்குது அண்ட் மோர் எஃபிஷியன்ட். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருக்குது இந்த ட்ரெயின். உண்மையிலேயே நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி 2 போகி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் போகிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இந்த ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. நான் நார்மல் யூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பில்ட நடுவில் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கும் போது நம்மளுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லோகோ பைலட்டுக்கு கிட்டக்கையும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா கார்டுக்கு கிட்டக்கையும் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரிக்கல் யூனிட்டில் வந்துட்டு இதை மானிட்டர் பண்ணுறதுக்கான கேமராஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மானிட்டர் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நியர்பையாக கண்டிப்பாக ஆர்பிஎஃப் இருப்பாங்க, அவங்க கிட்ட இன்டிமேட் பண்ணிட்டு ஸோ இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் சூப்பராக இருக்குது இந்த ஐடியா, நல்லா இருக்குது. சம்மர் டைமில் இந்த ட்ரெயின் விட்டது உண்மையிலேயே நல்ல விஷயம். இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்குது. உள்ள நம்ம எவ்வளோ வெயில் அடிக்குது, பட் எவ்வளோ பெரிய கண்ணாடி இருந்தாலும் நம்மளுக்கு உள்ள சுத்தமாக வெயில் தெரியல. ஸோ அந்த விதத்தில் நல்லா இருக்குது. சம்மர் டைமில் ஐ மீன் த ரிக்வயர்ட் ட்ரெயின் இட் இஸ் பிகாஸ் சென்னை வந்து ரொம்ப பெருசான ஒரு சிட்டி தானே. இட் இஸ் மோஸ்ட் வெயிட்டட் ட்ரெயின். ஐ மீன் இன்சைடு சென்னை இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. நம்ம நாட் ஓன்லி ஃபார் லோக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கும் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் ரிக்வயர்ட். சம்மரில் இந்த ஹாட் ரொம்ப கடுப்பமாக இருக்கு. ஆக்சுவலி வி ஆர் ஃப்ரம் செங்கல்பட்டு, பட் ஃபர்ஸ்ட் டே ஒன்லி ரைட். We feel very comfort and happy. Actually we are dignified people. That feeling is coming actually. Very good traveling. Enjoy பண்ணு, கண்டிப்பா என்ஜாய் பண்றேன். After shopping only we are coming. It is very relaxing, very comforting. Good experience. Ticket rate I don't think it is very more. It is apt only 100 because we are traveling to Chengalpet, right? இது வந்து கரெக்டா it is not more because 100 rupees we எல்லாருக்கும் afford பண்ணிக்கலாம். If we are going for this AC and all, it is good. I mean I don't think it is more comfortable போய்க்கலாம் because middle class people comfort. I mean they can opt, no problem. We are giving 50 or 80 or 150 for auto, right? So why can't we give this 100 rupees for a train? We are getting that comfort, right? And it is very safe and it is very easy. With family we can go. Very easy for family. Now with family we can do the shopping. So வந்து with families பசங்க வீட்டில் விட்டுட்டு தான் நம்ம போகிறேன். இப்போ வந்து ஈஸியாக ஃபேமிலியை வச்சு போகலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் லைக் ஒர்க்கிங் விமன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் மென்ஸ், ரைட்? வீக்கெண்ட்ஸ் தான் நம்ம ஷாப்பிங் போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் ஃபேமிலிஸ் ஆல்சோ.
ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, சேமாக தான் இருக்குது. பட் ஃபார் ஒர்க்கிங் பீப்புள் இட் இஸ் குட். they can afford it, no problem. Comfortable. We are actually happy to we came from Chengalpattu to Chennai Fort, but it's too hot by local train. But this train is coming, so we already I take a return ticket, but again I take a AC ticket for this thing. So okay, we will go comfortable at home. So that's all. But I'm happy. Yes, I'm happy. லோக்கல் ட்ரெயினில் நிறைய ஜனங்கள் ஏறுவாங்க, கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும், சுத்தம் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது, ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். லோக்கல் ஜனங்களும் ஏறுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ரேட்டு நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரேட்டை குறைக்கணும். தனியாக போகிறதுக்கு பயம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ட்ரெயினுமே ட்ராவல் பண்ணலாம். இங்கே நுங்கம்பாக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். செங்கல்பட்டு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர போகிறேன். நான் போனதுக்கு மழைக்காக வந்திருக்கேன். முதல் வாட்டி சென்னையில் ஆரம்பித்ததும் பெரிய விஷயம். இவ்வளோ வருஷமாக மீதி இடத்துல ஏற்கனவே ஓடிட்டுருக்கு மும்பையில் ரொம்ப வருஷமாக. இங்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஏற்றலாம். இப்போ மத்தியானம் கூட அதிகமான வெயில் இருக்கும்போது தான் ட்ரெயின் நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ தான் இவங்க சர்வீஸை கொஞ்சம் ஏற்றணும். ஏன்னா இப்போ இருக்கிற நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் ஏற்றினதுக்கு அப்புறமா தான் கூட்டம் ஏறும். இதில் இவ்வளோ வருஷம் மெட்ரோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஆனால் லோக்கல் நம்ம வெளியே வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். டிக்கெட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 10-15% ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு மேலே தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப இதுவாக இருக்கும். நம்ம மெயின் ஸ்டேஷனில் தான் நிற்க வைக்கிறாங்க. இப்போது மவுண்ட் கிண்டி இப்போது ஏர்போர்ட் போகிறவங்க இவங்க யூஸ் பண்ணலாம். பட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஏன்னா டைமிங் இன்னும் செட் ஆகலை. அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏசி சூப்பராக இருக்குது, ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுது. அது இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, நீட்னஸ் நல்லா இருக்குது. டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரேட்டு கொஞ்சம் கூட தான், ஆனால் அதுக்கு அந்த ஒர்த்து இருக்குது. ஃபீலிங்ஸ்லாம் நல்லா இருக்குது, அந்த ஏசியோட ஃபீலிங்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. பசங்க ரொம்ப ட்ரெயின் பைத்தியம் வரும், இவருக்காக தான் வந்திருக்கேனே இருக்குது. டெய்லி ட்ரெயின் கூட்டு போவோம், இந்த ட்ரெயினில் கூட்டு வந்துடுவேன். மெட்ரோ ட்ரெயின்லாம் போவோம், இந்த ட்ரெயின் அவரை கூட்டு வந்துட்டு வரேன். இந்த ட்ரெயின் ஏன் ஃபஸ்ட் டைம் விட்டுருக்காங்க இன்னும் தெரியல. ஆனால் ஃபெசிலிட்டி நல்லா ரொம்ப நீட்னஸாக இருக்குது. அதுதான் அது சிரமங்கள் இனிமேல் தெரியும், எது நல்லா இருக்குது நல்லா இனிமேல் தெரியும். அங்கெல்லாம் கூட்டமாக இருந்து பழகி போச்சு, இங்கே கூட்டமே இல்லை. போக தெரியாது ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இது பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன், மக்களுக்கு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். நல்லா ஏசி கம்ஃபர்டபுள், நீட்னஸ் நல்லா இருக்குது, பார்த்து நல்லா டீசெண்டாக இருக்குது. அதுதான் அங்கே கசாமோசம் இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, பண்ணால் இப்போ செக்யூரிட்டி நிறையா போட்டிருக்காங்க. போலீஸ் இருக்குது, ஆர்பிஎஃப் இருக்காங்க, லேடிஸ் போலீஸ் இருக்காங்க, டிடிஆர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பயங்கர சேஃப்டியாக இருக்குது இந்த ட்ரெயின். இன்னைக்கு டே ஃபஸ்ட் தான் அப்படி தெரியுதா எனக்கு தெரியல, போக தெரியும் அதை பற்றி. இவர் ஒரு ட்ரெயின் பார்க்கணும் ஆசைப்படுவார், அதுக்காக இவருக்காகவே வந்திருக்கோம். நம்ம நான் ட்ரெயினில் யூஸ் பண்ண மாட்டேன், இவருக்காக ட்ரெயின் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் நுங்கம்பாக்கத்தில் ஏறி பீச்சுக்கு போயிட்டு, பீச்சிலேருந்து தாம்பரம் போயிட்டு, தாம்பரம் திருப்பி நுங்கம்பாக்கம் போக போகிறோம். சூப்பராக இருக்குது சார். இப்போது எப்படி இந்த கன்னிமா சாங் ட்ரெண்டிங் மாதிரி இந்த ஏசி ட்ரெயின் தான் இப்போ ஒரு வாரமாக நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்காகவே நான் வந்தேன். நான் எப்படி ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. திருவான்மையூர் பீச்லேருந்து இப்போது செங்கல்பட்டு போயிட்டு சும்மா இந்த ட்ரெயினுக்காக இதோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்போவுமே ட்ரெயின் ட்ராவலர், நான் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக எப்போவுமே வருவேன். ஸோ இந்த ட்ரெயின் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் ஆகணுன்னு சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. எம்யூ ட்ரெயினில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டோடு வருதுன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு பீப்புளுக்கு இது ரொம்ப தேவை. ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரெயினுமே எல்லா யூஎம்யூ ஸ்டேஷன்லையுமே இந்த மாதிரி விட்டாங்கன்னா இன்னும் பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேமரா செட் பண்ணுறது, டோர் க்ளோசிங். இப்போ ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களும் இந்த டோர் வெளியிலே நின்றுட்டு ஸ்கிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அன்சேஃப்டியாக இருந்தது. இந்த ட்ரெயினில் அந்த மாதிரி சேஃப்டி கன்சர்ன்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் உமனுக்கு சேஃப்டி கன்சர்ன் நிறையா இருக்குது. சேஃப்டி கன்சர்ன்லாம் இல்லாமல் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ட்ரெயினுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே செங்கல்பட்டுக்கு நார்மல் ட்ரெயினில் 25 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை 100 ஏசின்றதால கொஞ்சம் பிட் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் அதனால தான் எல்லோரும் ட்ராவல் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. மோஸ்ட்லி மிடில் கிளாஸில் எல்லோரும் வருவாங்க. கொஞ்சம் அதுக்கப்புறம் இப்போ இந்த கட்டட வேலைக்கு போகிறவங்க அவங்களும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும், அவங்களுக்கும் இதோட இதை எல்லாருக்கும் பொருந்தும். இந்த ட்ரெயின் எல்லாருக்கும் சொந்தமான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த ரேட்டை பார்த்து அவங்க ஏறுவாங்களா அப்படின்லாம் தெரியல. அதை கொஞ்சம் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுவே கொஞ்சம் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கும் இந்த ட்ரெயினில் போகணுன்னு ஆசை. இப்போ நான் பார்க்கும்போது நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 40 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ஏறிப்பாங்க அப்படின்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம்.
இந்த மற்ற ட்ரெயினை கம்பேர் பண்ண முடியும். இது ரெகுலராக இன்னும் ஒரு 1 வீக் போனால் தான் தெரியும் இதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது, அதை எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இப்போ நிறைய செக்யூரிட்டி டைட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வேறு யாரும் அன்வான்டாக யாருன்னா உடனே அவங்கள இறக்கி விட்டாங்க. இப்போ 2 பேர் பார்த்தேன். செக்கருமே டிக்கெட் செக்கருமே இறக்கி விட்டாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக சொன்னாங்க, அது மாதிரி இதில் ஏறக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு 1 வீக் போனால் தான் தெரியும் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏசியில் போடுறது கொஞ்சம் இதாகுது. இந்த டைம் சம்மருக்கு நல்லது, இந்த வெயில் காலத்து வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 75 ரூபா போடலாம். செங்கல்பட்டு இருக்கும், செங்கல்பட்டு 105 ரூபா இருக்குது. இப்போ அது 75 ரூபா போடலாம். சீசன் எப்படின்னு தெரியல, அதெல்லாம் கேட்கணும், அதை பார்க்கணும். அது இந்த டைமிங் வந்து எங்கள் ஆஃபீஸ் டைமிங்லாம் செட் ஆகாது. நாங்கள் எங்களுக்கு வந்து 6 மணிக்கு தான் விடுவாங்க ஆஃபீஸ் டைமு. 6 மணிக்கெலாம் யூஸ் ஆகாது. சீசன் எடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. என்னைக்கும் நாங்கள் வந்து என்னைக்கும் நாளைக்கு வரும்போது தான் போக முடியாதுல்ல. ஆஃபீஸ் டைம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி 1 ஹவர் விட்டாங்கன்னா பெனிஃபிட். சீசன் எடுத்துட்டா பெனிஃபிட். இந்த 6 மணிக்கு 1, 5 மணிக்கு 1, காலையில் வந்து 7, 8, 5 மணிக்கு விட்டாங்க. இது இருக்குது ஒரே ட்ரெயின் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அது இங்கே வண்டி இன்க்ரீஸ் பண்ணி டைமிங் கொடுத்தாங்கன்னா எல்லாமே சீசன் எடுத்துருவாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப்ங்க எல்லாமே இந்த ஃபஸ்ட் கிளாஸ் போகிறவங்க 3/4 பேர் சீசன் இது வந்து ஏசி டைமுக்கு பிக்கப் பண்ணுவாங்க. அதை என் கோரிக்கை. இல்லை இது கேமராலாம் இது நிற்கிறாங்களா, கேமரா RPF எல்லாம் இருப்பாங்களா இதில். அது ஒன்று இப்போ இது வந்து திருட தொலை இருக்காது. இந்த குட் பேர்ட் அடிச்சுட்டு எடுத்து போகிறவங்க அந்த சேஃப்டிக்கு இது இல்லை. டோர் க்ளோசிங் வந்து மெட்ரோ ட்ரெயின் சேஃப்டிக்குது, மெட்ரோ ட்ரெயினுக்கு சேஃப்டிக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படினாலும் RPF இந்த லாஸ்ட்டில் இருப்பாங்க, கேமராவில் பார்த்துருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஓப்பனில் இருந்தாங்க 100 பேர் வருவாங்க, தொங்கின்னு வருவாங்க. இதுதான் சேஃப்டி. அது வந்து தொங்கின்னு வந்து எவன் செயினாக இருப்பான், எவன் போகணும் தெரியாது. வர அதில் அந்த இதெல்லாம் வந்து சேர்த்து பட்டெல்லாம் போனீங்கன்னா தொங்கின்னு வந்து அர்த்தம் போயிடுவாங்க, செல்லுலாம் அடிச்சு போடுவாங்க. இது வந்து இந்த எண்டில் ஏறலாம் சேஃப்டியாக போய் இறங்கலாம். அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் யாரும் தொங்கி எல்லாம் தட்ட முடியாது, செல்லுலாம் பிடிங்க போக முடியாது, பிடிங்கி இறங்க முடியாது. அந்த ஸ்டேஷன்லாம் அதில் அது ஒரு சேஃப்டி. இது இந்த ட்ரெயினில் போகிறவங்களுக்கு மக்களுக்கு சேஃப்டி. இது வந்து பாஸ்ட் மாரி பண்ணிக்கிறாங்க. இந்த செமி பாஸ்ட் விட்டாங்களா யூனிட்டு, அதுமாரி இப்போ மாம்பழம், கிண்டி, தாம்பரம், அது ஒரு செங்கப்பாட்டிலேருந்து பெருங்குளத்தூர், குடாஞ்சேரி, பர்னூர் நிற்குது. அது அதுதான் அது வந்து அவங்க வந்து சர்வே எடுத்துக்கிறாங்க. சர்வேல வந்து எந்தெந்த ஸ்டேஷனில் ஏறுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் பண்ணுவாங்களா யார் இந்த இப்போ SRM காலேஜ் பஸ் ஏறுவாங்க. கோடாஞ்சலும் இது பெருங்குளத்தில் எல்லாமே கூட்டம் ஏறும். கூட்டாஞ்சேரிலாம் ஊர் பக்கம்லாம் கூட்டம் கம்மியாக இருக்கும் இந்த வீக் டேஸில். அதனால சர்வே எடுத்து பண்ணிக்கலாம். அது கூட்டம் அவங்களுக்கு இது பண்ணி கேட்டாங்கன்னா ஸ்டாப்பிங் கொடுக்கலாம். ஒரு வண்டியை கொடுத்துட்டு ஒரு வண்டி பாஸ் மாரி கொடுக்கணும். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பாஸ் மாரி போட்டால் தான் செங்கல்பட்டு போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ட்ரெயின் வந்து நம்ம வந்து கோயம்புலேருந்து அந்த ட்ரெயின்லாம் போய்க்கிறோம். அது அனுபவிச்சு இப்போ வந்து புதுசாக விட்டனால இது வந்து ஏசி இருக்கிறதுனால விருப்பப்பட்டு வருவாங்க. அவ்வளோதான். அதோட இந்த வெயில் டைமுக்கு தான், மழை டைமில் தேவையில்ல ஏசி. டஸ்ட்டு போகிறவங்களுக்கு அந்த ரிச் ஃபேமிலி கார் எடுத்து வரவங்களுக்கு அந்த செலவு பார்த்தா இதில் ஓகே. கார் எடுத்துனவங்களுக்கு ஓகே. இப்போ காரில் போனோம், அது டிராஃபிக்காக டீசல் செலவுக்கு இந்த ட்ரெயினில் வந்துட்டு பக்கத்தில் தான் இறங்கி போயிட்டு வரதுக்கு ஓகே. ஏசி வண்டியில் காருக்கு இது ஓகே. காரில் போயிட்டு வரதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி அந்த 1000 ரூபா டீசல் போட்டு டிரைவர் தரணும், அதுக்கு ஓகே. இது மிடில் கிளாஸுக்கு ஒரு சிலருக்கு இப்போ அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இப்போலாம் மிடில் கிளாஸு அவங்களுடைய ரிச் ஃபேமிலியோட மிடில் கிளாஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன பணம் அதிகமாகுது. இப்போ ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஏசி வந்து இந்த டைமுக்கு கொஞ்சம் இப்போ ரேராக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெகுலராக அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக ஏதாவது ஒரு ஒகேஷ்னலாக வராங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் டெய்லி இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க அப்படி இப்போ மார்னிங் அவங்களுக்கு வெயிலாக இருக்குன்னும் போது அந்த மாதிரி டைமில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ரெகுலராக இப்போது தாம்பரம் வரைக்கும்னா கொஞ்சம் பரவாயில்ல. பட் டெய்லி பீச் வரைக்கும் போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக லோக்கல் தான் டெய்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இது ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக தான் ஃபீல் ஆகும். கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகும். ஒரு மெட்ரோ ஃபீல் இதில் கிடைக்கும். நல்லா இருக்குது. கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு இப்போ போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. இது அருமையாக இருக்குது சார். தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஆனால் ரேட்டு தான் அதிகமாக தெரியுது. செங்கல்பட்டு 105 எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி குறைச்சா நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் ஏற முடியாது இல்லையா. ஏதோ ஒரு நாளைக்கு தான் ட்ராவல் பண்ண முடியும், டெய்லிலாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஆசைக்கு ஒரு நாள் போகலாம், அவ்வளோதான் பண்ண முடியும் சார். இப்போ வெயிலுக்கு நல்லா இருக்குது சார், அவ்வளோதான் சொல்ல முடியும். இது விட்ட டைம் வந்து நான் வேலைக்கு போகிற டைமாக தெரியலையே. காலையில் வரும்போது யூஸ் ஆகும், மதியம் இந்த டைமில் யாரும் ரிட்டர்ன் போகிறச்சு யூஸ் ஆகாது இல்லையா. ஈவினிங் போகிறச்சு தாம்பரம் வரையும் போட்டிருக்காங்க, அது செங்கல்பட்டு வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நல்லாயிருக்கும். ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு காலையில் ஒன்ஸ் யூஸ் ஆகும், ஈவினிங் போகிறச்சு தாம்பரம் தானே கட் பண்ணுறாங்க. செங்கல்பட்டு வந்தால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வெய்ய காலத்து இந்த டைமுக்கு நல்லா குழுன்னு இருக்குது. நான் சேப்பாக்கத்துலேருந்து வரேன். இது ஃபஸ்ட் டைம்ங்கிறனால சரி ஏறி பார்ப்போம்ட்டு வரேன். ஒரு சைதாப்பேட்டைக்கு போனோம், சரி இந்த ட்ரெயினில் ஏறி தான் பார்ப்போம்ட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. நம்ம வந்தே பாரத் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் என்ன வந்தே பாரத் ஸ்பீட் இருக்கும், ஸ்பீடில் அதே மாதிரி இப்போ இந்த ஏப்ரல் மேல நல்லா அழகாக விட்டுருக்காங்க. வெயில் காலத்துக்கு பயணிகளுக்கு நல்ல யூஸ். இதான் குழுன்னு இருக்குது. லோக்கல் ட்ரெயினு கொஞ்சம் இதாக இருக்கும். அது கரெக்டாக யூஸ்ஃபுல்லான டைமில் விட்டுருக்காங்க. ஏப்ரல் மே மாதம் நல்லா யூஸ்ஃபுல்லானது தான். ஆனால் என்ன காசு ஜாஸ்தி. மெட்ரோவுக்கு 30 ரூபா,
இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. கிண்டிக்கு 60 ரூபா. போக போக குறைச்சா நல்லாயிருக்கும். சாதா மக்களும் ஏறலாம். ஆமாம், என்ன ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணுறதுக்காக வரலாம். எல்லாரும் இதுக்கு கொடுத்து வர மாட்டாங்க. மெட்ரோ ட்ரெயின் பரவாயில்லையே. உங்களுக்கு சேப்பாக இந்த சிம்சனில் இருந்து கவர்மெண்ட் எஸ்டேட்லேருந்து மீனாம்பாக்கம் வர ஆலந்தூர் வர 30 ரூபா, மீனாம்பாக்கத்துக்கு 40 ரூபா தானே. உங்களுக்கு இது 60 ரூபா. பீச் ஸ்டேஷன்லேருந்தே கிண்டிக்கு 60 ரூபானா ஜாஸ்தி தானே. இப்போ சென்ட்ரலில் இருந்து ஆலந்தூருக்கு 30 ரூபா தான். இது மினிமம் 35 ரூபா. இப்போ அது மினிமம் 10 ரூபா தான் ஒரு ஸ்டாப்புக்கு. அது மெட்ரோ பரவாயில்ல தான். ஆனால் இது கொஞ்சம் குறைச்சா இன்னும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவுமே பீச் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் விட்ருக்காங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானது தான் மக்களுக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணால் நல்லா. ஆஃபீஸ் மக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க போகிறாங்க. இதை ட்ரெயினை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டைம் தான் ஒத்து வரல. 3 டைம் தான் விட்றாங்க. காலையில், மத்தியானம், ஈவினிங், நைட். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரெயின் விடலாம். ரேட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நடுத்தர மக்களுக்கு அதான் 5 ரூபா. 5 ரூபாங்கும்போது 5 ரூபா டிக்கெட்டில் தான் போவாங்க. 5 ரூபா தானே. குரோம்பேட்டை தாம்பரம் வந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து டி நகருக்கு 5 ரூபா தான். இது ஜாஸ்தி இல்லை அவங்களுக்கு. 60 ரூபா கொடுத்து சாதாரண மக்கள் வரமாட்டாங்க தானே. ஒரு நாள் என்ஜாய் பண்ண வரலாம், அவ்வளோதான். ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லானது வந்தே பாரத் மாதிரி. அதே தான். நான் வந்தே பாரத்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். திருநெல்வேலி டு சென்னை. எனக்கு திருநெல்வேலி நல்லாயிருக்கும். சீட்டு மட்டும் ஆமாம், சீட் போடலை. இது சாதா ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா ஊட்டிக்கு போகிறோம், அந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரெயினோட ஃபேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஸ்பீடு எனக்கு தெரிஞ்சு நார்மல் ட்ரெயின் அவன் போகிற அதே ஸ்பீடு வந்து தான் தெரியுது. அப்பார்ட் ஃப்ரம் ஓகே, என்றைக்கே ஒரு நாள் ட்ராவல் பண்ணலாம். ரெகுலராக பண்ணுன்னா இவங்க கொஞ்சம் ஃபேரை வந்து இது பண்ண. ஏன்னா ஆரம்பத்தில் மெட்ரோ கூட தான் வந்தப்போ ரொம்ப ஹெவியாக இருந்தது. அவங்க ரேட்டு ரெடியூஸ் பண்ணுறப்போ தான் இப்போ நல்லா சக்ஸஸ் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ட்ராபேக்காக இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே ட்ரெயின் கேப்சர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. பை சான்ஸ் நான் இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நான் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் நார்மல் ட்ரெயினில் போகலாமா போகக்கூடாதுன்னு தெரியல. ஆனால் நமக்கு அது ஒரு லாஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெயின் அந்த மாதிரி கொஞ்சம் விட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதர் தென் வந்து ஸ்பீடு தெரியல, மேபி போக போக தெரியும். ஏன்னா நீங்கள் டே 1ன்றதுனால பொறுமையாக போகிறாங்களா என்னன்னு தெரியல. அப்புறமா கொஞ்சம் சார்ஜ் பாயிண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சார். மற்றபடி ஓகே, இது எப்போ ஒரு முறை நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா ஓகே. ரெகுலர் ட்ராவலேஜுக்கு வந்து இவங்க கண்டிப்பாக ஃபேரை ரிடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போனா தான் நம்மளால் ரெகுலராக வேலைக்கு போகும்போது யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டெய்லி நம்ம வந்து இங்கே இப்போ தாம்பரம் போகிறேன், நார்மல் ட்ரெயினில் பீச் டு தாம்பரம் 10 ரூபா, இதில் வந்து 85 ரூபா, கிட்டத்தட்ட 8.5 மடங்கு அதிகம். நம்ம அப் அண்ட் டவுன் போயிட்டு வரது கஷ்டம் இல்லை. ஸோ மற்றபடி ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக தான் தெரியுது. ரெகுலராக பார்க்கும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு ஏசியெல்லாம் எப்படி இருக்கும் எப்படின்றதுலாம். எப்படி இருக்குது சார், அது ஒத்துக்கிறேன். ஏன்னா டக்குனு யாரும் நார்மலாக ஏற முடியாது. அப்படி ஏறிட்டாலும் மேபி இவங்க ரவுண்ட்ஸில் வந்து இப்போ அனுப்புகிறாங்க. ஃப்யூச்சரில் இதே மாதிரி போலீஸ் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நானே 4-5 பேர் ஏறி இருக்கும்போது சொன்னேன் நார்மல் ட்ரெயின் இல்லைங்கன்னு. ஸோ அது ஒரு ஓகே ஃபைன். நம்ம நார்மல் ட்ரெயினோட இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் ஃபேர் வந்து நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு ஃபேர் ஒன்று மெயினாக இருக்கும்ல. ஆமாம், அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் ப்ராப்பராக இல்லை. என்னன்னா இப்போ ஒரு அம்மா வயசானம்மா ஏறினாங்க, செங்கல்பட்டு ட்ரெயின் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொன்னேன், இல்லைம்மா இது நார்மல் டிக்கெட் செல்லாதுமா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினோட ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஸ்டேஷன் வந்து ரொம்ப வயதானவங்க ஏறுறது ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த மாதிரி ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நானே சொன்னேன் பேசாமல் இருந்துட்டு போயிடுங்க, அடுத்த ஸ்டேஷன் இறங்கி சரி இருந்தாலும் ரிஸ்க் எடுக்குன்னு இறங்கி கேட்டேன். ஆமாம், அது ஹைட்டு கொஞ்சம் ட்ரெயின் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க போடணும். இன்னொரு ஒரு விஷயம், இவங்க கம்பார்ட்மெண்ட் இந்த ட்ரெயின் வரும்போது கொஞ்சம் நாளைக்கு மேபி யாருன்னா அங்கே இருந்து கொஞ்சம் ரூட்டை கிளியர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே அப்படி இறங்குவாங்க சொல்ல முடியாது. சில பேர் தெரிஞ்சே ஏறுவாங்க. இந்த ட்ரெயின் இந்த டைமில் வருதுன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட் போகும்போது அவங்க அந்த வாசல்லே கவுண்டரில் இருந்தே டிக்கெட்டை பார்த்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நார்மல் டிக்கெட்டில் வரவங்க இதில் ஏற முடியாது. இன்னொன்று அது பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா ரெண்டுமே ஒரே ட்ராக்கில் தான் போகுது. ஸோ அதனால் அது பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு. ஏன்னா போக போக தான் இதுக்கப்புறம் தான் இவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஒன்றுக்குமே. மற்றபடி எனக்கு இன்றைக்கி ஜாலியாக தான் இருக்குது. இந்த ட்ரெயினுக்காக தான் நான் வந்து பிடிச்சினேன் ஆக்சுவலாக. நான் நார்மலாக எப்போ மெட்ரோவில் தான் போவேன், ஓகேங்களா. சரி டே 1 இருக்க விட்ருக்காங்களே பார்க்கலாமே தான் வந்தது அப்படின்னு. இல்லை சார், கன்வீனியன்ட் மெட்ரோ தான் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு வயிறு எதனா ப்ராப்ளம் ஆகிடுக்கு, நான் மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் இறங்கி நான் யூரின் போய்ட்டு இல்லை பார்த்து நம்ம போயிட்டு வந்து அடுத்த ட்ரெயின் நான் இதே காசுலேயே நான் பிடிச்சி போயிடுறேன். ஆனால் இதில் நான் இந்த ட்ரெயினில் எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஷன் இறங்கிட்டுன்னு வைங்களேன், நான் நெக்ஸ்ட் நார்மல் ட்ரெயினில் தான் போகணும். அது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. ஸோ அதனால் இந்த வண்டியிலே வந்து இவங்க மேபி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் அது 1 ஹவர்ன்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் செங்கல்பட்டு இது வந்து 1.5 மணி நேரம் ரன்னிங் டைமில் லாங்கில் போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸாக இருக்கும், ஓகேங்களா. மற்றபடி இன்றைக்கி ஓகே ஃபைன். அது இல்லாமல் எனக்கு என்னமோ இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியுது.
இல்லை ஒரு உள்ளே இருக்கிறதுனால அப்படி தெரியுதான்னு தெரியல. இல்லை நம்ம நார்மல் ட்ரெயினில் போவோம் பார்த்தீங்களா, அவன் ஸ்பீடு மாதிரி தான் இவன் இருக்குது. இல்லை மெட்ரோவில் என்ன நார்மல் ட்ரெயின் இருக்குது, அதே ஸ்பீடு தான் போகிற மாதிரி தெரியுதுண்ணே. இப்போ நார்மல் ஃபாஸ்ட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று கொஞ்சம் பரவாயில்ல, இங்கேருந்து ஒய்டாக வச்சுருக்காங்க, ட்ராவல் பண்ணிட்டு வர போயிருக்காங்க. ஃபீல்னா என்ன சொல்கிறது, நமக்கு ஏசி இருக்கிறதுனால கம்ஃபர்ட் வைஸ் நல்லா இருக்குது. பட் ஆனால் காஸ்ட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தி. கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் ஜாஸ்தி. தென் அஸ் யூஸ்வல் ஒரே மாதிரி டைமிங் தான் இருக்குது. இது வந்து மோஸ்ட்டாக வந்து எப்படி ஃபீல் பண்ணோம்னா, நம்ம சரி மெட்ரோவோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஏறினது. பட் ஆனால் இது ஃபீல்டில் அந்த மாதிரி கிடையாது. ஏன் தெரியுமா, அது 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வரும். இது ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகுது. அர்ஜென்ட்டுக்கு ஒரு இடத்துல இறங்கினா கூட நம்ம திரும்ப ஏற முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மல் லோக்கல் ட்ரெயினில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவாக இருந்தால் நமக்கு சேம் அதே காஸ்ட்டில் மாறிக்கலாம். சரிங்களா, அது ஒரு இது ஃபீட்பேக் பார்க்கும்போது அது மட்டும்தான். தென் நல்லா இருக்குது போகிறதுக்கு. ட்ராவல் டைமிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கசகசன்னு இல்லை, கூட்டம்லாம் இருக்கும் அந்த இதுலலாம். இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி அஸ் யூஸ்வல் நல்லா தான் இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு கிடையாது. கம்ஃபர்ட் வைஸ் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சில பேர் நல்லா ப்ரொஃபஷ்னலாக வந்து ட்ரெஸ்லாம் போட்டு வருவாங்க. அந்த ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் கம்பேர் பண்ணும்போது அது வேர்த்து திரும்ப போய் அங்கே குளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு சொல்கிறேன். மற்ற கிளைமேட்டுக்கு வந்து அஸ் யூஸ்வல் நம்ம நார்மல் டைம்லேயும் ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ ஏசி தேவை கிடையாது. இந்த கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பட் ஆனால் டைமிங்க்கு ஒரு ட்ரெயினுங்கும் போது ரொம்ப தப்பு. அது வைஸ் அது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னா டவுட்டு தான். ஏன்டா ஒரு சில பேருக்கு 9 o'clock ஷிஃப்ட் இருக்கும், ஒரு சில பேருக்கு 11 o'clock ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட் வைஸ் நிறையாவே இருக்கும். கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். மற்றபடி ஒரு சில பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஏறுவாங்க. பட் அது அவங்களோட இதை பொறுத்து இருக்குது. என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாதுல்ல. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு டைம் போகிறதுனால ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு வருவானாண்டா டவுட்டு தான். அது சரியான காசு. ஏன்னா ஒரு ஸ்டாப்புக்கே 35 rupees கேட்குறாங்க. அதே மாதிரி இது ஒரு ட்ரெயினுங்கிற போது ரொம்ப ஜாஸ்தி தான். இது ஒரு 50 rupeesனால் ஓகே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ட்ராக் வைஸ் நிறையா பொட்டி இருக்குது. நிட்டுக்கு போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். பட் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்பவே காஸ்ட்லி தான். அது நார்மல் ட்ரெயினுக்கு இதுக்கு என்ன இருக்குது. அஸ் நம்ம எப்போதும் பார்க்குறது தான் பார்க்குறோம். கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது கொஞ்சம் ரஷ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரே சமங்கிற மாதிரி கொடுத்தா மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அப்போ அவங்க வேறு மாதிரி, நான் வேறு மாதிரி, எல்லோரும் ஒரே மனுஷன் தானே. கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது ஒரே மாதிரி பொதுவாக கொடுத்தா மட்டும்தான். இப்போ நிறையா பேர் நம்மளை மாதிரி ஏறினாங்க, நிறைய பேர் விரட்டி விட்டாங்க. அது தப்பு தானே. அது சொல்லிடணும். இது அந்த ட்ரெயின் கிடையாதுங்க, இன்றைக்கி ஒரு நாள் வேணால் ட்ராவல் பண்ணுங்கள், நாலுலேருந்து இந்த மாதிரி காஸ்ட் இருக்கும், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது வேறு. நீங்கள் இங்கே உட்காருங்க, நாளைக்கு இறங்கிருங்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. அது தனி பிரிவினையை உருவாக்குற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம முன்கூட்டியே சொல்லிடணும். அதெல்லாம் இல்லைன்னா ஏறுறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும். ஒரு சில பேருக்கு நாலேஜ் உள்ளவங்க இருக்காங்க, நாலேஜ் இல்லாதவங்க இருக்காங்க. படிப்பினை இருக்குல்ல, எல்லாமே படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குல்ல. தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாதவங்க இருக்காங்க. அதுக்கு கம்பேரிட்டிவ்லி அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும். ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டுலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லா நாளும் ட்ராவல் பண்ணி பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஒரு நாள் நீங்களே நாளைக்கு வருவீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். 2 நாள் கேட்பீங்க, 3ஆவது நாள் நீங்கள் வேறு இடத்துல ஏதாவது புதுசாக இருக்குதான்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா. ஆமாம் தானே, அதானே உண்மை. ஸோ அதனால் ஒரு நாளை மட்டும் நம்ம வச்சு நம்ம இது பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க முடியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ டெய்லி நம்ம வந்து பார்த்தா மட்டும்தான் அதுக்கான இது ப்ரொஃபஷனல் எப்படி இருக்குது, அந்த மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கா, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா, அதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூவாக பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இது தெரியும்.